மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்க. இன்னைக்கு நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ எவ்வளவுதான் பலத்திற்குரியவனாய் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் நீங்க செலுத்துங்க. கர்த்தரை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திற்கும் அவர் இறங்கி வருகிற தேவன். அவர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். அவர் ஆராதனையில மகிமைப்படுகிற தேவன். அவர் வேதத்திலே ஆராதனை அவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நம்மால் பார்க்க முடியும். யோசேபாத்தை குறித்து 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் வேகமாக நான் கடந்து செல்கிறேன். காரணம், இவைகளெல்லாம் நமக்கு அறிந்த காரியங்கள் தான். இங்க யோசபாத்தை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு பெரிய யுத்தம் அவனுக்கு நேராய் வந்த பொழுது, லட்சக்கணக்கான ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது, அவனை நிர்மூலமாக்க ஒரு கூட்டம் எழும்பின பொழுது, அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் ஜனத்தோடு கூட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடல் குழுவினரை நிறுத்தினான். பெரிய ஒரு யுத்தம், பெரிய போராட்டம், பெரிய சண்டை, தன்னோட வாழ்க்கை அழிந்து விடுகிற அளவிற்கு பிரச்சனை. ஆனா இவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை பாடுகிறவர்களை முன்னிறுத்தினான். அவன் தேவனை பாட, ஆராதிக்க, துதிக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வித்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சோயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தி பவர்ஃபுல் டூல், மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன ஐயா? நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருக்கட்டும், உங்களை நிர்மூலமாக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சக்திகள் எழும்பட்டும், ஆனால் வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், யோசபாத்துடைய வாழ்க்கை நமக்கு போதிக்கிற காரியம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் பெரிய காரியம் இருந்தாலும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கர்த்தரை மாத்திரம் பாடி துதி செய்ய ஆரம்பித்தால் போதும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எவ்வளவு பெரிய சக்திகளையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை அந்த இடத்திலே புறப்படும். தேவன் அந்த இடத்திலே அசைவாடுவார். உங்கள் துதிகளின் மத்தியிலே அசைவாடுகிற தேவன். நீங்க பாடி துதி செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை காரியங்களை மாறுதலாய் முடிக்கத்தக்கதாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆராதனை அவ்வளவு வல்லமை உள்ளது, ஆராதனை அவ்வளவு மகிமை உள்ளது. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவனுடைய அசைவு அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும், சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். ஒருமுறை பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திலே நீங்க அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவருடைய கைகளும் கால்களும் தொழு மரத்திலே கட்டப்பட்டிருந்தது. கையும் கட்டிருக்காங்க, காலும் கட்டி இருக்கிறாங்க. அவங்க கையும் காலும் கட்டப்பட்ட நிலையிலே அசைய முடியல, சொரிய முடியல, வலி, உடம்பெல்லாம் வலி, வேதனை, என்ன பண்ணுதுன்னே தெரியல. அவங்க பண்ணின ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடின மாத்திரத்திலே காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அசைந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன நடக்குது? ஆராதனையின் வல்லமை, ஆராதிக்கிற இடங்களிலே தேவனுடைய அசைவு உண்டாகும். அது சிறைச்சாலைகளின் அஸ்திபாரத்தை அசைத்தது, அது கட்டுகளை அறுத்தது. அவர்களுடைய கட்டுகள் அல்ல, அந்த இடத்துல இருந்த எல்லாருடைய கட்டுகளையும் அறுத்தது. ஒரு மாற்றம் உண்டானது. அப்ப இவ்வளவு வல்லமையான ஆராதனை அவ்வளவு வல்லமை உடையது, ஆராதனை அவ்வளவு மகிமை உடையது. ஆனால் இன்னைக்கு ஆராதனையில எப்படி காரியங்கள் நடக்கிறது என்று எனக்கு தெரியல. ஆனால் வேதத்திலே பரலோகத்திலே நடந்த 2 ஆராதனைகளை குறித்து வேதத்திலே தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறாங்க. இன்னைக்கு அவைகளிலிருந்து சில காரியங்களை சொல்லி நான் செபிக்க நான் விரும்புகிறேன். ஆராதனை மகிமை உள்ளது, ஆராதனை சூழ்நிலைகளை மாற்றும், ஆராதனை கட்டுகளை அறுக்கும், ஆராதனை அஸ்திபாரங்களை அசைக்கும்,
ஆராதனை நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கும். ஆராதனை தேவனை நம்மத்திலே இறக்கி கொண்டு வரும். இவ்வளவு மகிமையான ஆராதனை வேலை. ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கு? பரலோகத்திலே 2 விதமான தரிசனங்களை 2 விதமான மனிதங்க பார்த்தாங்க. ஒன்று, ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அவன் பார்க்கிற ஒரு தரிசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம், 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஆண்டவர் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி. பாருங்க, இங்க கவனிங்க. இங்கே ஒரு பரலோகத்திலே நடந்த ஒரு ஆராதனையை நாம் அறிந்து கொள்ளத்தக்கவனாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேவ தூதர்கள் அவங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேலாக நின்று அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து தேவனை துதித்து கொண்டே இருந்தாங்க. இதே காரியத்தை வெளிப்படுத்தும் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், அங்க யோவானும் இப்படியே ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அவன் வித்தியாசமாக இந்த தேவ தூதர்களை அவன் வேற விதமாக அவன் பார்த்து அவன் சொல்லுகிறான். 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. வசனத்தை வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொரு அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டே இருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்திக் கொண்டே இருந்தன. ஒரு பெரிய ஒரு ஆராதனை அந்த இடத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. இங்க கவனிங்க, இந்த ஆராதனையின் பேட்டனை கவனிங்க. இந்த ஆராதனையுடைய பேட்டன்ல இந்த தேவ தூதர்கள் அவர்கள் தங்களுடைய முகத்தை மூடினவர்களாக, தங்களுடைய பாதங்களை மூடினவர்களாக, அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே பறந்தவர்களாக இங்க சொல்லப்படுகிறது. தேவனை ஓயாமல் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. இங்க கவனிங்க, அவர்கள் பயபக்தியோடு கூட கனத்திற்குரியவர்களாக தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. இங்க அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துக் கொண்டே வருவீர்களானால், 24 மூப்பர்கள் சிங்காசனத்தின் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தர் தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது? அவர்கள் தங்களுடைய சிங்காசனத்தை எடுத்து வைத்து தரைமட்டம் விழுந்து உள்ளத்தில் ஆழத்திலே இருந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. நான் இந்த 2 வசனங்களிலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆராதனையிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பயபக்தியும் கனமும் ரொம்ப அவசியம். ஆராதனையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், பாடல் ரொம்ப முக்கியம், வாத்திய கருவிகள் ரொம்ப முக்கியம், நல்ல மியூசிக் ரொம்ப முக்கியம், கொயர் ரொம்ப முக்கியம், எல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிறவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஆராதனை பயத்திற்குரியதாக, உங்களுடைய ஆராதனை கனத்திற்குரியதாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவ தூதர்கள் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட தங்கள் முகத்தை தேவனை பார்க்க முடியாதபடிக்கு தங்கள் முகத்தை மூடினவர்களாக, தங்களுடைய சட்டைகளினால் தங்களுடைய பாதங்களை மூடினவர்களாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. பயபக்திக்குரிய ஒரு ஆராதனை. இன்னைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஏனோ தானோ என்ற ஒரு ஆராதனை. இன்னைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? அது ஒரு இமோஷனல் வர்ஷிப்.
நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? உணர்வு பூர்வமான நல்லா இருக்குங்க, நல்ல பாட்டுங்க, உணர்வை தட்டி எழுப்புகிற ஒரு ஆராதனை. எனக்கு பாடல் உணர்வு பூர்வமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இசை ஞானி இளையராஜா பாட்டை கேட்கலாம். ரொம்ப அற்புதமான பாடல்கள் கேட்கும் போது அவ்வளோ இசை, அவ்வளோ ஒரு இனிமையான பாடல்கள் உலகத்தான் பாடிக்கொண்டிருக்கிறான். ஆனா பாடலின் இசையும் இனிமையும் சுரங்களும் அல்ல. ஆராதனையில் மகிமை என்னவென்று சொன்னால் பயபக்திக்குரியவரை பயபக்தியோடு கூட ஆராதிக்கிறதாய் நம்முடைய ஆராதனை காணப்பட வேண்டும். இன்னைக்கு எப்படி நீங்க ஆராதனைக்கு வரீங்க? நீங்க சர்வ வல்லவர் ஏதோ ஒரு திருவள்ளூர்ல இருக்கிற ஒரு சபையில வந்து ஆராதிக்க வரல, ஏதோ ஒரு சின்ன சபையில ஆராதிக்க வரல. நீங்கள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற இடம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வெண் சிங்காசனத்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஆராதனைக்கு வரல, வெண் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லவரை தரிசிக்க முடியாது நான் வரேன். அவர் வானத்தில் அப்படியே அமர்ந்திருக்கிறார். அவர் பரலோகத்திலே அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதவடி. அவருடைய வெண் சிங்காசனத்திற்கு முன்பாக வர, அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக வர, அந்த மகிமையின் ஸ்தலத்திற்கு முன்பாக வர. அப்ப வர நீங்க எப்படி வர வேண்டும்? எப்படி வர வேண்டும்? பயபக்தியோடு கூட, நடுக்கத்தோடு கூட. ஒரு தேவ தூதனே, ஒரு மின்னலுக்கு ஒப்பாக இருக்கிறது தேவ தூதனுடைய வேகம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ளே இந்த உலகத்தை 8 முறை சுத்தி வரக்கூடிய வல்லமை பொருந்தியவன் தேவ தூதன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவ தூதனுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது தெரியுங்களா? அவன் கால்களை மூடினவனாக, முகத்தை மூடினவனாக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தேவ தூதனே பயபக்தியோடு கூட தேவனை ஆராதிப்பான் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை கட்டுகள் அறுக்கணுமே, ஆராதனை அஸ்திபாரத்தை அசைக்கணுமே, ஆராதனை சத்துருவானவனை நிர்மூலமாக்க வேண்டுமே, ஆராதனை நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற வேண்டுமே, தடைகளை தகர்த்தெறிய வேண்டுமே. இப்படிப்பட்ட ஆராதனை பண்ண வேண்டிய நாம் ஆராதிக்கிறோம். ஆனா ஒன்றும் நடக்கலைன்னா இது தேவனிடத்துல குறையல்ல. குறை எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்கு. How do you worship? எப்படி நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்க? ஆவியோட உண்மையோடு ஆராதிக்கிறீங்களா? பயபக்திக்குரியவரை பயபக்தியோடு கூட ஆராதிக்கிறீங்களா? இங்க நீங்க லேவியாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் இங்க வாசிங்க. லேவியாகமத்தை திருப்பிக் கொள்வ 10ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல அங்க 16:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற. போதும், கவனிங்க. அந்த அதிகாரம் முழுக்கவே வாசிக்கலாம். கவனிங்க. இங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறாங்க, ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆராதனை செய்யும்படியாய், தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து போன 2 தேவனுடைய பிள்ளைங்க, ஆரோனுடைய புத்திரர்கள் மரித்து போனாங்க. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் மரித்து போயிடக்கூடாது. ஆரோனை பார்த்து சொல்லு. இந்த ஆராதனை ஏன்னா ஆண்டவர், கவனிங்க, ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன். நேற்று எப்படி இருந்தார் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு எப்படி இருக்கிறார் அப்படிதான் நாளைக்கும் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், பரவாயில்ல. ஆனா கர்த்தர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அன்னைக்கு ஆதி காலத்திலே அவர் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. இங்க நீங்க 10ஆம் அதிகாரத்தை, லேவியாகமம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீரானால் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்த்தார்கள். கவனிங்க, ஆண்டவரே இது என்னையா இது? உம்மை ஆராதிக்கும்படியாய் அக்கினி எடுத்துட்டு போனாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை செய்யவில்லை. பயபக்திக்குரியவரை இது என்ன நெருப்பு தானங்க வேணும்?
ஒரு பாட்டு தானே வேணும், அங்கே ஒரு சின்ன ஒரு ஆராதனை தானே வேணும். இது எப்படி செய்தால் என்ன, இது எப்படி செய்தால் என்ன? நேரத்திற்கு போனா என்ன, முடியத்திற்குள்ள போய் சேர்ந்தா போதாதா? இல்லைனா இப்படிதான் வாழ வேண்டும் என்றதுல கட்டாயமா? எப்படி பண்ணா என்ன, எப்படி செய்தால் என்ன? இவர்களுக்கு அதுதான் அவனுடைய எண்ணம். வாட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ்? எல்லாம் ஒன்று தானே, இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஒரே அக்கினியை அவர்கள் எடுத்துட்டு போனாங்களாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, நீ எதை செய்ய சொன்னா நீ எதை செய்யற, எப்படி செய்ய சொன்னா நீ எப்படி செய்யற. பயபக்திக்குரியவரை பயம் இல்லாம அநாகரிகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்த அந்த மாத்திரத்திலே தேவனுடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்கள் இருவரையும் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சோ அப்ப ஆராதனை இன்னைக்கு கவனிங்க, ஆராதனை கனத்திற்குரிய ஒன்று, ஆராதனை மகிமைக்குரிய ஒன்று. அது உணர்வு பூர்வமானது அல்ல, அது ஒரு நல்ல ஒரு மியூசிக்கோட கூட இணைந்ததும் அல்ல. ஆண்டவர் நம்முடைய உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் அவர் இறங்கி வருகிற தேவன். இன்னைக்கு ஆராதிக்கிற இடங்களிலே தேவனுடைய மகிமை இறங்கிதான் ஆக வேண்டும். அது இறங்கும். பரலோகத்தை பூமியிலே இறக்குகிற ஒரு வல்லமை தான் ஆராதனை. இது இங்க சொல்லப்படுகிறது. இவங்க பயபக்திக்குரியவரை கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் ஆராதியாத பட்சத்திலே அந்த ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அல்ல, அந்த ஆராதனை அவர்களுக்கு சாபமாக மாறி போனது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்க புதுசா வந்தா கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுவாங்க. தெரிந்தும் 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 துணிகரமாய் கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணுவீர்களானால் அதற்கு வேண்டிய பிரதிபலனை கர்த்தர், அதற்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார். உங்களுடைய ரத்த பலி உங்கள் மேல் வந்து தங்கி தாபரிக்கும். ஆராதனை பயபக்திக்குரியது. இங்க கவனிங்க, இதே வண்ணமாக தான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே அவன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகிறான். எருசலேமுக்கு தாவீதின் பட்டணத்திற்கு அவன் கொண்டு போகிற இடத்திலே அவன் ஒரு வீட்டில இருந்து எடுத்துட்டு போறான். நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அவன் எடுத்துட்டு போறான் ஊசா. அவன் வந்து மாட்டு வண்டியில வச்சு தூக்கிட்டு போறாங்க பெட்டிய, உடன்படிக்கை பெட்டி. தேவனுடைய மகிமை அதன் மேல இருக்கு, தேவன் குருபாசனம் இருக்கிறது, தேவனுடைய ஆசனம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அது உடன்படிக்கை பெட்டியிலே அந்த குருபாசனத்திலே அந்த ஆசனத்தில் இருந்துதான் அவர் பேசுவார். கேருபீன்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த அந்த உடன்படிக்கை தேவனே அதுதான். அதை கொண்டு போறாங்க. வசனம் சொல்லுகிற, வாசித்தவங்க எடுத்தவங்க வாசிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டண்டையில் செத்தான். அவன் என்னையா நடக்குது, என்ன நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங்? அட பெட்டி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த வண்டியில இருந்து கீழே விழுந்துடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துல தானே அவன் செய்தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய மகிமை நிறைந்த ஒரு இடம், இது பரிசுத்தமான ஒரு பூமி, இது மகா பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடம், இது தேவன் அசைவாடுகிற இடம். ஹல்லேலூயா சொல்லுங்களா, ஹல்லேலூயா. அப்ப தேவனை கவனிங்க. ஆண்டவர் he was very particular about, அவர் அதை குறித்து ரொம்ப கரிசனையா இருந்தார். அவனுடைய துணிவின் நிமித்த கர்த்தர் அவனை அடித்தார். அவன் அந்த இடத்துல செத்து போனான். தாவீதுக்கு ரொம்ப துக்கம். தாவீது அப்படியே அந்த பெட்டி அங்க விட்டுட்டு வந்துட்டார். கவனிங்க, நீங்க நினைக்கலாம் ஏதோ சர்ச்சுக்கு இந்த வாரம் போகலாம், இல்லை அடுத்த வாரம் போகலாம், இல்லை இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் போகலாம், இல்லை இது தள்ளி வைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக அட்டன் பண்ண. அது அல்ல ஐயா. உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தத்தோடு தேவ பயத்தோடு கூட நீங்கள் தேவனை ஆராதித்து பாருங்க. யோசேபாத்தின் நாட்களிலே நடந்தது உங்களோட நாட்களிலே நடக்கும்.
உண்மையாய் உத்தமமாய் தேவனை உள்ளத்தில் ஆழத்தில் ஆராதித்து பாருங்க. அன்னைக்கு பவுலும் சீலாவின் சிறை சாலையின் அஸ்திபாரம் அசைந்த அதே காரியம் உங்களோட வாழ்க்கையில் நடைபெறும். காரணம், கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பி இருந்தது. அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறாங்க, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்கள் தேவ ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவர் பயபக்திக்குரியவர். உங்களோட பயபக்திக்குரியதாக உங்களோட ஆராதனை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்களிலே இப்படி 1 சாமுவேலில் வாசிக்க முடியும். அவன் சொல்லுவாரா, நீங்க உங்க ஆராதனையை பார்க்கல, கீழ்ப்படிதல் தான் ஐயா உத்தமம் என்று வாசிக்கிறோம். எது முக்கியம்? ஆராதனையிலே கர்த்தர் நினத்தை விரும்புகிறாரா, ஆராதனையை விரும்புகிறாரா? எது கர்த்தருக்கு பிரியம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் பிரியம் என்று நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்லுங்களாமே என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாட்டு நல்லா இருக்கு பிரதர், வாத்தியம் நல்லா இருக்கு, இதல்ல ஐயா. கர்த்தர் உங்களுடைய பயபக்தியை தேவன் பார்க்கிறார். The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய துதிகளிலே அவர் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இங்க வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம், 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து பணிந்தாங்க. அவங்க கிரீடத்தை எடுத்து தரையில வைத்தாங்க, அவங்க தரைமட்டம் விழுந்தாங்க. என்ன நடக்கிறது? They humbled themselves before the Lord. அவங்க தேவனுக்கு முன்பாக தங்களை தரைமட்டமாய் தாழ்த்தினாங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். அவர் பாஸ்டர் சார்ல்ஸ் வரும்போது அதையும் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அவருடைய தங்கச்சியோடைய மகன் ஒரு சாதாரண வேலை தான், ஒரு ஸ்கூல்ல ஒரு சாதாரண வேலையில தான் இருந்தாங்க. ஆனா அவங்க பையன் நியூசிலாந்துல மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறினான். சாதாரணமாக படிக்க போனான், கர்த்தர் அவனுக்கு வேலையை கொடுத்தார். இங்க வீடு, சொந்த வீடு கிடையாது, நியூசிலாந்துல சொந்த வீடு, நல்ல பெரிய BMW காரு, எல்லா வகைகளிலும் மிகுந்த ஆசீர்வாதம். அவ்வளவு உயர்த்தினார் அவனை. அவர் சொல்லும்போது சொன்னாங்க, 5 முறை வேதத்தை வாசித்தான் அந்த பையன். அவன் இன்ஜினியரிங் படித்தாரு. படிக்கும் போது 5 முறை வேதத்தை படிச்சு 4 வருஷத்துல எத்தனை முறை படிச்சாரு அவரு? 4 ஆண்டுகளிலே 5 முறை வேதம். அப்ப படித்த பாடத்தை பார்க்கல, பைபிள் அதிகமா படிச்சிருக்கான். அதுல 2 முறை முழங்கால் பண்ணிட்டே படிச்சு முடிச்சானோ. கர்த்தருடைய வேதம் அவ்வளவு கனத்திற்குரியது என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான். அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அவன் அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்த பொழுது அவன் 2-5 ரொம்ப கஷ்டம். ஒரு ஆண்டிலே வேதத்தை படித்து முடிக்கணும்னால 4 அதிகாரம் படிக்கணும். இவன் 5 முறை படிச்சு முடிச்சானா எத்தனை அதிகாரம் படிச்சிருப்பான்? குறைஞ்சது 6-7 அதிகாரம் படிச்சிருக்கணும். அதுல 2 முறை முழங்கால் பண்ணிட்டு படிச்சிருக்கிறாரு. எவ்வளவு கர்த்தர் பார்த்தாருங்க. அவன் ஏன் பைபிள் எப்படி படுத்துட்டு படிக்க கூடாதா, இல்ல நின்றுட்டு படிக்க கூடாதா, இல்ல சேர்ல உட்காந்து படிக்க கூடாதா? பைபிள் தானேங்க, கையில தானே இருக்கு. வீட்டில் 1க்கு 4 பைபிள் இருக்கு. ஆனா பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அந்த தம்பி கொடுத்ததுனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை இந்த தேசத்திலே, குடும்பத்தின் மத்தியிலே, சமுதாயத்திலே எல்லாருக்கும் அவன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணினார். ஹல்லேலூயா. அவனுக்கு யாருக்கும் ஈடு இணை இல்லாத அளவிற்கு தேவன் உயர்த்தினார். இன்னும் உயர்த்துவார். அவரை கனப்படுத்துகிற தேவன் ஐயா. அவரை கனப்படுத்துகிற தேவன். சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிற தேவன் அவர். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கு உங்களோட ஆராதனை? Do you honor God? உங்களோட ஆராதனையின் வேளையிலே கர்த்தரை கனப்படுத்துறீங்களா? வேதம் சொல்லுகிறதே, சங்கீதம் 96 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோமே. அங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்க என்று வாசிக்கிறோமே. நடுக்க இல்லையே,
பயம் இல்லையே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் இல்லையே, அப்புறம் எப்படி உங்களோட ஆராதனை கர்த்தரை பூமிக்கு இறக்கி கொண்டு வரும்? அப்புறம் எப்படி அந்த ஆராதனை சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைக்கும்? ஆமென். 1 கொரிந்தியர் 6:20 உங்களோட சரீரங்களினால் கர்த்தரை கனப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களோட சரீரத்தினாலே உங்களுக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்னையா நடக்குது? வசனம் சொல்லுகிறது, உங்க சரீரத்தினாலே கர்த்தரை கனப்படுத்துங்க. உங்க பேச்சினாலே, உங்க நடையினாலே, உங்களோட உடையினாலே, உங்க பார்வையினாலே, உங்க பிஹேவியர்னாலே. ஏதோ சர்ச்சைக்கு வந்து சோத்திரம் 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 சொல்றதல்ல. கர்த்தர் உங்களை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவன். அல்லேலூயா. ரோமர் 1 பார்த்தால் 32க்கு மேற்பட்ட காரியங்கள் அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டு 20க்கு மேற்பட்ட காரியங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. உங்கள் கர்த்தரை கர்த்தர் நீங்க எதை செய்கிறீங்களோ அது தேவனுக்கே நீங்க செய்கிறீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கணக்கொப்புவிக்க வேண்டும். Honor your God. கர்த்தரை கனப்படுத்துங்க. எப்படி கனப்படுத்துங்க? உங்க சரீரத்தினால் அவரை கனப்படுத்துங்க. ஐயா இது பிசினஸ் ஐயா, இதையா என் வாழ்க்கை, இப்படிதான் என் தொழில், இப்படி இருந்தா தான் நான் வாழ முடியும். ஓகே, ஆனா ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 6:16 பெரிய அரசன், ராஜ வம்சம், முதல் ராஜா தாவீது பண்ணா பரவாயில்லைங்க. ஆனால் தாவீது குமார பிரின்ஸ், அவன் பிறந்ததுல இருந்து ஒரு ராஜ குடும்பத்தில் வாழ்ந்தவன், ராஜாவாக நடந்தவன், எல்லாவற்றையும் பார்த்தவன். 2 நாளாகமம் 6:13 வாசிப்பீர்களா? சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. நீங்க வாசித்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஜெபம். அதை நீங்க 1 ராஜாக்கள் 8 நீங்க வாசிக்கலாம். பெரிய ஒரு ஜெபம். அவன் எவ்வளவு நேரம் பண்ணான்னு தெரியல, அரை மணி நேரம் பண்ணாரா, 1 மணி நேரம் பண்ணாரா தெரியல. அவ்வளவு பெரிய ஒரு ஜெபத்தை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா கவனிங்க, அவன் சாதாரணமானவன் அல்ல, உங்களை போல என்னை போல அல்ல. ராஜ பிள்ளை, ராஜ பரம்பரை, ராஜ வம்சம். அவன் வளர்ந்தது, வாழ்ந்தது எல்லாம் ஒரு பெரிய ஒரு என்வாயன்மெண்ட்ல வளர்ந்தான். ஆனா அவன் தேவனுக்கு முன்பாக வந்தபோது எப்படி பண்ணான் பார்த்தீங்களா? அவன் முழங்கால் பண்ணிட்டு தன் கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்தி அவன் செபிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாருக்கும் யாரு பார்த்தா என்ன, யாரு பார்க்கலனா என்ன? ஆமென். யாரு பார்த்தா என்ன, யாரு பார்க்கலனா என்ன? முழங்கால் பண்ணுங்க பிரதர், நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. அப்படியே வந்து அப்படியே பண்றான். ஒரு ராஜ வம்சம், ராஜா, அவ்வளோ ஞானம், அறிவு, செல்வம், புகழ், எவ்ரிதிங் எல்லாம் இருக்கு. அவன் முழங்கால் பண்ணிட்டு தன் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி தேவன் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்கிறான். கர்த்தருடைய மேக ஸ்தம்பம் அந்த ஆலயத்தை மூடினது. தேவனுடைய மகிமை அந்த இடத்துல மூடினது. காரியங்களை கர்த்தர் அந்த இடத்தை அசைத்தார். ஹல்லேலூயா. உங்களோட ஜெபம் எப்படி இருக்கு ஐயா? Honor God. கர்த்தரை கனப்படுத்துங்க. ஐயோ நான் முழங்கால் பண்ணிட்டா அந்த சிஸ்டர் என்ன நினைப்பாங்க, நான் முழங்கால் பண்ணிட்டா அந்த பாஸ்டர் என்ன நினைப்பாரு. சிலவங்கலாம் கையை நல்லா சூப்பரா தூக்குறாங்க, வீடியோ கேமரா வரவங்க தூக்கிடுவாங்க நல்லா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க. சிலவங்க அப்படியே அழகா பண்ணுவாங்க. ஓ சூப்பர், நல்லா பண்றீங்க, நல்லா இருக்கட்டும், பண்ணுங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிற உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன்.
Praise the Lord. Hello. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அப்படியே முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடினவராக கரத்தை உயர்த்தினவராக அந்த தேவனை நோக்கி முழு பலத்தோடு கூட பெரிய மூப்பர்கள் ஐயா, பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்களே, தங்கள் சிங்காசனத்தில் கல்லிட்டு கீழே வைத்துட்டு அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த உன்னதமான தேவனை பணிந்தது உண்டானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஆனா உங்க ஆராதனை எப்படி இருக்கப்பா? அது ஒரு கடமைக்கான ஆராதனையா இருக்கு, அது பேருக்கான ஆராதனையா இருக்கு, அது உணர்ச்சியின் ஆராதனையா இருக்கு. ஐயா இன்னைக்கு பாட்டே சரியில்லை, இன்னைக்கு மியூசிக்கே சரியில்லை, இன்னைக்கு இது சரியில்லை அது சரியில்லை. கர்த்தரை உங்களை உள்ளத்திலே நீங்க கனத்தோடு கூட ஆராதிக்கிறீங்களா? கேள்வி அங்கதாங்க இருக்கு. ஆமே சொல்லுங்களாமே என்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோதர ஹல்லேலூயா. சோதர ஹல்லேலூயா. ரோமர் 1:12 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அங்க சொல்ல புத்தி உள்ள ஆராதனை என்ன தெரியுங்களா? உங்கள் சரீரத்தை நீங்கள் தேவனுக்கென்று வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்பங்க பாருங்க, இங்க அப்போஸ்தலன் சொல்லுகிறா, ஆராதனை பாடல் அல்லையா முக்கியம். ஆராதனை என்று சொன்னா உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். ஆமென் ஆமென் சொல்லுங்களாமே என்று. அப்ப இன்னைக்கு எப்படி இருக்குங்க ஆராதனை? சர்ச்சில் வந்து தேவனுடைய மகிமை உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இது ஜபத்தோட வாங்க, ஆயத்தத்தோட வாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த வாங்க, கர்த்தரை துதியுங்க. பயத்தோடு கூட கனத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்தினால் கர்த்தர் உங்கள் ஆராதனைகளில் அவர் பிரியப்படுகிற தேவனாயிருப்பார். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்பீர்களா? அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏலின் குமாரர்களை குறித்து வாசிக்கிறோம். ஏலின் குமாரர் கர்த்தரை அறியவில்லை, அவங்களுக்கு தேவனை ஆராதிப்பது என்றால் என்னன்னு தெரியல. பட் அவங்க ஆராதனை செய்கிறவளா இருக்கிறாங்க, அவங்க பலி செலுத்துறாங்க, அவங்க அநேகருக்கு முன்பாக ஆராதனை நடத்துறாங்க. அவங்க ஏலியின் குமார், அங்க வசனம் வாசிங்க, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் கர்த்தரை அறியவே இல்லை. அப்படின்னா என்னய்யா? அவங்களுக்கு ஆராதனை என்னன்னே தெரியல, அவங்க ஆராதிக்கிறாங்க. ஆராதனை என்னன்னே தெரியல, ஆனா அவங்க ஆராதிக்கிறாங்க. ஆராதனை என்னன்னே தெரியாம ஆராதித்தோட வாழ்க்கை என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஆராதனையின் மகிமை அவளுக்கு புரியாமல் அவங்க ஒன்றுமில்லாமல் செத்து மடிந்து மாண்டு போனாங்க. இன்னைக்கு இந்த ஆலயத்திலே கூட ஆராதனை என்னன்னே தெரியாம ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறத பாட்டு தான் ஆராதனை என்று சொல்லி, பாட்டு ஆராதனை ஒரு பகுதி தான். ஆனால் ஆராதனைய முழு காரியமா பாடல் அல்ல. அது தேவனுக்கு பயபக்தியோடு கூட தேவனுக்கு கனத்தை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஆராதனைனே என்னன்னு தெரியாம ஆராதித்தாங்க. 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், தெரியாம ஆராதித்தாங்க. அவங்க ஜனங்கள் மீறி, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு அவர்கள் காரணமாக மாறினாங்க என்று சொல்லி 24 வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் எதுக்கு காஞ்சிபுரத்தை கொண்டு வந்தேன்னா, ஒன்று சொன்னாங்க, சரி க்ரௌடு புல்லிங், ஜனத்தை கூட்டணுமே, நல்ல பிரபலமான சில பிரசங்கியார் ஆராதனை வீரரை உள்ள போடலாம் மீட்டிங்குள்ள என்று சொல்லி பேசணும். அப்போ நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா? சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, பயங்கரமா பாடலை பாடி குதின்னு குதிச்சு லைட்டுகளை வச்சு மியூசிக்கை போட்டு அவங்க பண்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப் இருக்கு. இவங்க பேரை போட்டா இவ்வளவு ஜனம் சிம்பிளா கூட்டிடலாம். இவங்க ஒரு செக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டா அந்த ஜனம் அப்படியே கூட்டி கொண்டு வந்துடலாம். ஆனா கவனிங்க, அதெல்லாம் ஆராதனை. இவங்க வசனம் சொல்லுகிறது, இவங்க தேவனை அறியாத ஒரு ஆராதனை வீரன், ஏலியோட பிள்ளைங்க.
அவங்க பண்ண காரியம் என்ன தெரியல, அவர்களால் ஜனங்கள் மீறி நடக்கிறவளாக காரணமாக மாறினாங்க. ஜனங்க ஆராதனை, எந்த ஆராதனை இல்லையோ அது ஆராதனையாக மாறிவிட்டது. எது ஆராதனையோ அதை ஜனங்கள் மறந்து விட்டாங்க. ஜனங்கள் ஆராதனையை மீறி நடக்கிறதாக அவர்கள் மாறினது நிமித்தமாக தேவன் ஏலியின் பிள்ளைகளை தேவன் அடித்தார். ஏன் தெரியுமா? ரியல் வொர்ஷிப், ஆராதனையாக இல்லாமல் போவதற்கு இந்த ஏலியின் பிள்ளைகள் காரணமாக மாறிட்டாங்க. ஆமென், சொல்லுங்களாமே என்று இன்னைக்கு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் அவ்வளவு கனத்திற்குரிய தேவன். இன்னைக்கு ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மாத்தின் தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருக்கிறது. ஆமென் என்று சொல்லுங்களேன். ஓ ஹalleluya. இந்த ஆலயத்திற்குள்ள தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் அப்படியே அசைவாடிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆமென் என்று சொல்லுங்களேன். எதற்குங்க ஆமென்? எதற்கு ஆமென்? அப்படியே ஆண்டவர் அப்படியே உலாவிக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய சாறுகளுக்கு இடையிலே அவர் அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருவருக்கு இடையிலே அப்படியே பிரசன்னம் கடந்து போகிறது. சிஸ்டர் எஸ்தர் சிஸ்டர், உங்களை பார்த்து தான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகம் உங்களுடைய அருகாமையில் அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அப்படியே உங்கள் மேல் அசைவாடி கொண்டே இருக்கிறது. அவர் தம்முடைய வஸ்திரத்தினால் உங்களை மூடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாங்க, ஆராதனை பயபக்திக்குரியது, ஆராதனை கனத்திற்குரியது. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆராதனையின் வேளையிலே அந்த தேவ தூதர்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? அங்க 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த, பூமி அனைத்திற்கும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னாங்க. என்ன நடக்குது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன நடக்குது? என்ன நடக்குது? ரூபன், என்ன நடக்குது? என்ன நடக்குது? சொல்லுங்க. 3ஆம் வசனத்தை சொல்லுங்க கொஞ்சம். என்ன நடக்குது? என்ன நடக்குது? மைக்ல சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். என்னங்க நீங்களே தப்பு பண்ணா கூப்பிட்டு சொன்னார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து. இங்க பாருங்க, நோபடிஸ் இங்க தனித்தனியாய் அல்ல, தனித்தனியாய் அல்ல, தேவ தூதர்கள் ஆராதிக்கிறாங்க. They showed us a pattern, ஒரு மாதிரியை நமக்கு காண்பித்து இருக்கிறாங்க. தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரம்பி இருக்கிறது. அங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் பார்த்து அவங்க தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஆனா ஒருவரை ஒருவர் பார்த்து இனி முகத்தை திருப்பி கொண்டு போகிற ஒரு கூட்டம் இங்க இருக்கு. முகத்தை திருப்பி கொண்டு போகிற கூட்டம் இருக்கு. முகத்தை அப்படி கசப்பு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. சர்ச்சைக்கு வராங்க, ஒருத்தர் யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கிற தம்பி யாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது, இந்த அம்மா யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது. அங்க சுகுமார் இருக்கிறார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுகுமார். அப்படியே தினகரன் பிரதர் போல சிரிச்ச முகம், ரொம்ப அற்புதம். அடுத்த தினகரன் பிரதர் அவ்வளவு அற்புதமான ஆள், பின்னாடி கொண்டிருக்கிற ஆள் இல்லை அவரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே சபையில அவர் விட்ட இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு மனுஷன். அப்படியே சுத்தணும். இங்க இருக்கிற ஆள் யாருன்னு தெரியாது சுகுமாருக்கு. நான் சொல்ல வர்றேன், இங்க தேவ தூதர் யார் ஐயா? ஒருவருடைய ஒரு முகத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, எல்லாரும் தேவனுடைய பார்வையில் ஒன்றாக இருக்கிறோம், ஒருவராக இருக்கிறோம். மேலானவர்களும் இல்லை, தாளானவர்களும் இல்லை, ஏற்ற தாழ்வு இல்லை, படித்தவன் இல்லை, படியாதவன் இல்லை, பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை. நீங்க மற்றவனை அற்பமா இந்த ஆலயத்தில் நினைத்தால் கர்த்தர் உங்களை அற்பமா நினைத்து விடுவார். மற்றவர்களோடு கூட நீங்க மற்றவரோட ஐக்கியத்திலே குறைவுள்ளவனாக இருப்பீர்களானால் உங்களுடைய ஆராதனை அது ஆராதனையே அல்ல. இந்த ஆலயத்தில் இருக்கிற உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு there is no connectivity, ஒரு ஐக்கியம், ஒரு கனெக்ஷன் இல்லாமல் தேவனை ஆராதித்தால் அது ஆராதனையே அல்ல. அப்ப ஆராதனை என்று சொன்ன, நான் ராஞ்சிக்கு அடிக்கடி போவேன், ராஞ்சிக்கு ஒரிசாவுக்கெல்லாம் இப்ப போறது இல்லை, ஆனால் அடிக்கடி போகும்போது எப்படி சர்ச்சை முடிஞ்சதுமே இந்த பிரதர்ஸ் எல்லாம் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுவாங்க.
சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படியே வருவாங்க, எல்லாரும் எல்லாருக்கும் கை கொடுப்பாங்க. அப்படியே கை கொடுத்து கடைசியாக வரும்போது சர்ச்சில் இருக்கிற மொத்த பேருக்கும் கை கொடுத்துருவாங்க. 2 லைன் ஃபார்ம் பண்ணி மொத்த பேருக்கும் கை கொடுத்து தான் போவாங்க. நல்ல ஒரு பேட்டர்ன் அது. இங்கே என்னன்னா ஆராதனை முடிஞ்ச அடுத்த நிமிடம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க, பாதி பேர் சைக்கிள் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு விட்டா போதண்டா. அடுத்த பாதி பேர் அந்த மரத்தடியில் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு அப்படியே எழுந்து போவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்க ஒரு ஃபெலோஷிப், வேர் இஸ் த ஃபெலோஷிப்? ஆராதனை என்ன ஐயா ஆராதனை? அங்க கூடி வந்தவங்க தேவனை மகிமைப்படுத்தின போது அஸ்திபாரம் அசைந்தது. அவர்கள் மேல் வீட்டு அறையில கூடி வந்தபோது தேவ ஆவியானவர் அங்கு ஊற்றப்பட்டார். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கித்த எழும்பினார். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட. எப்படி பேதுரு? அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் 12 பேரோடு கூட எழும்பி நின்ற போது, அவன் தனியா காரியங்களை செய்த போது அல்ல, அவன் ஒரு ஐக்கியத்தோடு கூட ஒரு 12 பேர். அதனால தான் நான் எந்த ப்ரோக்ராம் நடத்தினாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? உடனே சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் போடுற 10 தடவை கமிட்டி, 10 தடவை வாலண்டியர்ஸ் மீட்டிங்கு, 10 தடவை வாங்க, 10,000 தடவை ஃபோன் பண்ணுவேன். சில டைமில் நான் ஃபோன் பண்ணுறது சிலவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் நான் விடுறது இல்லை. ஃபோன் பண்ணுவேன், திருப்பி வாங்க திருப்பி வாங்க. ஏன் தெரியுமா? இறங்கிட்டோம், வெற்றி தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு மனம் இருந்தால் தான் செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம கூடி வந்தாதான் கோடி நன்மைகள். இங்க வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு நீங்க எப்படி தேவனை மகிமைப்படுத்துறீங்க? இன்னைக்கு ஏற்ற தாழ்வுக, நீங்க ஏற்ற தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள். நீங்க சங்கீதம் 133 சங்கீதத்தில் நீங்க வாசிக்கிற சகோதரர்கள் வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் அப்புறம் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்கேயா ஆசீர்வாதம்? எங்கேயா தேவனுடைய ஜீவன்? எங்கேயா பரிசுத்த ஆவியானோட அசைவு? அவர்கள் கூடி வந்தபோது, அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணின போது, அவர்கள் ஒருவரோட ஒருவர் முகத்தை பார்த்தபோது, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தின போது தேவன் அந்த இடத்திலே அசைவாடினார். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க? ஒரு முகத்தை பார்த்துங்க. அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்லும் போது அவன் சொன்னாங்க, தீர்க்கதரிசி பார்க்கிறார், அவர் தரிசனத்தை பார்க்கிறார். அவர் சொல்றாங்க, ஆராதனை சாதாரணமானது அல்ல, அது பயபக்திக்குரியது, கனத்திற்குரியது, அது ஒரு மனத்திற்குரியது. ஆமென். பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்களேன். உள்ள ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, நான் சொல்லி கடகடன்னு சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்களேன். என்ன சொல்ல போறீங்க? ஆராதிக்கிற நீங்க பயபக்தியோடு கூட கனத்தோடு கூட ஒரு மனதோடு கூட ஆராதிக்க வேண்டாம். அப்பொழுதுதான் தேவன் உங்க ஆராதனை மகிமைப்படுவார். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம். சத்தத்தால் வாசல்களில் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. கவனிங்க, இங்க வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்தால். என்னங்க ஆராதனை? என்ன இது அவங்க தங்களோட முழு பலத்தால், முழு இருதயத்தால், தங்களோட முழு சிந்தையால், தங்களுடைய எல்லா காரியத்தினால் ஆண்டவரை அவங்க மகிமைப்படுத்தினாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி? அவங்க முழு பலத்தால தேவனை ஆராதிக்கிறாங்க. அவங்க முழு பலத்தால தனக்குரிய எல்லாவற்றையும் தேவனுடைய ஆராதனைக்கென்று செலவிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் என்று சும்மா ஒரு ஏதோ ஏனோதானோ என்று அல்ல, கடமைக்காகவும் அல்ல. அவங்க ஆராதனை எப்படி இருந்ததுன்னா, தங்களோட முழு அங்க சொல்லப்படுது, அவருடைய கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தினாலே அங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வாசல்களின் நிலைக்கால்கள் அசைந்து ஆலயம் புகையினால் நிரம்பிற்று.
அப்போ எப்படி கூப்பிட்டுருப்பாங்க பாருங்களேன், முழு பலத்தோடு கூட, முழு சிந்தையோடு கூட, தங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் தேவனுடைய ஆராதனைக்கென்று ஒதுக்கினாங்க. ஹல்லேலூயா. சாலமோனை குறித்து 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படி சொல்லுகிறது, வாசிங்க. அவன் சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் கட்டப்போகிற ஆலயம் சொல்லுங்க பெரிதாயிருக்கும். நான் கட்டப்போகிற ஆலயம் எப்படி இருக்குமா? பெரிதாயிருக்கும். பெரிதாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். அதனால நான் எதை செய்தாலும் அவருக்கு அது பெருசா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அது என் முழு பலத்தோடு கூட இருக்கும். இன்னைக்கு காலையில் 8:30 மணி ஆராதனை, 5 மணிக்கு தூங்கி எழுந்து குதிச்சு ஓடியாருனாங்க. எழுந்துடணும். 8 மணிக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கணும். எத்தனை மணிக்கு இருக்கணும்? நான் ஆராதிக்கிறது பெரியவர், என்னோட முழு எண்ணத்தோடு கூட. சனிக்கிழமை இட்ஸ் ப்ரிப்பரேஷன் டே. நான் ஆராதிக்கிறது பெரியவர், முழு பலத்தோடு கூட, எனக்குள்ள எல்லாவற்றையும். அவன் கூப்பிடுகிற சத்தத்தினாலே ஆலயத்தின் வாசல்கள் அசைந்து புகை எழும்பி அவ்வளவு முழு பலம். இன்னைக்கு நீங்க எப்படி பண்ண போறீங்க? இங்க சாலமோனை குறித்து சொல்லுகிறது, அவன் ஆலயத்தில் பலியிட்டான். அவன் பலியிட்டான் எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட நீங்க 7ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட அவன் சொல்ல 20,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். எதை பண்ணாலும் நீங்க கர்த்தருக்கு பண்றீங்க. எதை பண்ணாலும் யாருக்கு பண்றீங்க? அதனால்தான் வசனமாய் அல்ல, எப்படி கட்டாயமும் அல்ல, முழு இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு செய்யணுங்க. முழு பலத்தோடு கூட செய்யணுங்க. நீங்க எதை செய்தாலும் உங்களுக்காக 1000 மடங்கு திரும்பி தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். உங்க ஆராதனை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? பயபக்தியா இருக்கணும், கனத்திற்குரியதா இருக்கணும், அப்புறம் ஒரு மனதோடு கூட இருக்க வேண்டும். அப்புறம் 4வது காரியம் சொன்னேன், முழு இருதயத்தோடு கூட உங்க ஆராதனை இருக்க வேண்டும். அப்புறம் இப்படிப்பட்ட ஆராதனைகள் செய்யும்போது வேத வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்க ஆராதனையில இன்னொன்று வெளிப்படுகிறது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அந்த உதடுகளால் ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஹல்லேலூயா. பாருங்க ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை தெரியுங்களா? அவன் சொல்லுகிறான், இந்த ஆராதனை சாதாரணமானதல்ல, ஆராதனை சர்வ வல்லவரை தரிசிக்க செய்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆராதனை நாம் யார் என்கின்ற உணர்வை நமக்கு தருகிறதாய் மாறும். ஆராதனை நம்மள குறைகளை நம்மை சுட்டி காட்டுகிறதாய் மாறும். ஆராதனை பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறதாய் மாறும். உண்மையாய் ஆராதித்தால் உங்களை கண்களிலிருந்து கண்ணீர் புறப்பட ஆரம்பிக்கும். நீங்க ஆண்டவரிடத்தில் அழுது உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் அசுத்தன் ஐயா, என்னை ஒரு விசை கூட இறங்கி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே உம்மை பார்க்கிற ஆண்டவரே, என்னை உம்முடைய பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்புங்கப்பா. உங்களை நீங்களே அழுது 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 ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு நிலைதான் ஆராதனை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு ஆராதனையிலும் நடக்கும். இன்னைக்கு நடக்கலைன்னா நீங்க சரியான முறையிலே தேவனுடைய வழியிலே தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய கட்டளையின்படி நீங்க தேவனை ஆராதிக்கலை என்றுதான் பொருள். ஆராதனை உங்களை சுத்திகரிக்கும். ஆமென் சொல்லுங்களாமே என்று. ஆராதனை தேவனுடைய பிரசன்னத்தை உங்களிடத்துல கொண்டு வரும். அது ஒரு சுத்திகரிப்பை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஆராதனை உங்களை தேவனை காண செய்யும். அப்போது அங்கே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது கேருபீன்களினால் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினால் பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து என் வாயை தொட்டு, இதோ உதடுகளை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஆராதனை என்னத்தமா செய்யும்? உங்களுடைய பாவங்களை மாற்றும்,
தேவனுடைய அக்கினியினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு நேரமாக மாறும். இன்னைக்கு நடந்ததா? நடந்தது, சிலருக்கு நடந்தது. ஆனா உங்களுக்கு நடக்கலைன்னு சொன்னா உங்க ஆராதனையின் தன்மை எப்படி என்பதை நீங்க கொஞ்சம் நிதானிக்கணும். ஏலின் பிள்ளைகள் அவரை எப்படி ஆராதிக்கிறதென்றே தெரியாமல் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷமா ஆராதிச்சானுன்னு தெரியல. அவனுக்கு எத்தனை வருஷமா தேவனுக்கு பலி செலுத்தினானுங்கன்னு தெரியல. ஆனா தே டசன்ட் நோ காட். அவர்கள் தேவனை அறியாதவளா இருந்தாங்க. இன்றைக்கு தேவன் உங்க ஆராதனையில பிரியப்பட வேண்டும். அது உங்களோட சத்துருக்களை நிர்மூலமாக்கும். உங்க சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அசைக்கும். அல்லேலூயா. பின்பு அங்க ஆண்டவர் அடுத்து சொல்றாங்க, அடுத்து சொல்லப்படுது பின்பு யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் சொல்ற ஆராதனை வேளையில் நடக்கிற காரியங்களை பாருங்க. கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான். கர்த்தருடைய மன குமுறுதலை அவன் கேட்டான். கர்த்தருடைய மன வாஞ்சை என்னன்னு தெரிஞ்சு அவன் சொல்லுகிறான், நான் யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமா யாரு போவா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை அனுப்பு ஆண்டவரே. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தேவன் உங்க ஆராதனையில பிரியப்பட வேண்டாம். மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற தேவன். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்து கொள்ளுவோமே. எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து கொள்ளுங்க. இன்னைக்கு தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு பயபக்திக்குரியதாக உங்க ஆராதனை இருக்கிறதா? உங்க ஆராதனை கனத்திற்குரியதா? உங்க ஆராதனை இருக்கிறதா? உங்க ஆராதனை பயத்திற்குரியதா இருக்கிறதா? கனத்திற்குரியதா இருக்கிறதா? உங்களுடைய உள்ளத்தில் ஒருவரை ஒருவர் முகங்களை பார்த்து ஒரு மனதோடு கூட இருக்கிறதா? இல்லை கூப்பிடுகிற சத்தத்தினால் ஆலயத்தின் அஸ்திவாரம் அசையத்தக்கதா இருக்கிறதா? முழு பலத்தோடு கூட ஆராதிக்கிறீங்களா? இல்லை கடமைக்காகவா? இல்லை நேரத்திற்காகவா? இல்லை மாயமானமாகவா? How do you worship my brother? எனக்கு கர்த்தர் உங்களை ஆராதனையில பிரியப்படுகிறவராய் காணப்பட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுங்களேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு 5 நிமிடங்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்களேன். வாய்களை விரிவாய் திறங்க. உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லுங்க. நீங்க ஏதோ திருவள்ளூர்ல ஒரு சாதாரண ஆலயத்திற்குள்ள நிற்கல. நீங்க வெண் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறீங்க பிரதர். நீங்க வெண் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீங்க. ஓ தேவனுடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிறீங்க. தேவன் பரலோகத்திலே இருக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கிறீங்க. அவருடைய பாதத்தின் அண்டையில நின்று கொண்டிருக்கிறீங்க.